மன்மத வருட புதுப்பலன்கள். கன்னி. நிலத்திற்கு தகுந்தாற்போல் தான் கனியின் சுவையும் அமையும். குலத்திற்கு தகுந்தாற் போல்தான் குணமும் இருக்கும் என்பதை அறிந்த நீங்கள் தராதரமறிந்து பழகுவீர்கள். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கும்போது இந்த மன்மத வருடம் பிறப்பதால் தன்னம்பிக்கை அதிகமாகும். பேச்சில் கம்பீரம் பிறக்கும். வழக்குகள் சாதகமாகும். எதிர்ப்புகள் அடங்கும். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை தந்து முடிப்பீர்கள். சவாலான காரியங்களை கூட எளிதாக முடிப்பீர்கள். வெளிநாட்டில் இருப்பவர்கள் அண்டை மாநிலத்தில் இருப்பவர்களால் பயனடைவீர்கள். வேற்று மொழி பேசுபவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். புதிய நண்பர்களால் அனுகூலம் உண்டு. சிலர் புதிதாக முதலீடு செய்து தொழில் தொடங்குவீர்கள். வருடம் பிறக்கும் போது உங்களில் தன பாக்கியாதிபதியான சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் பிரபலங்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். வீடு மனை வாங்க வங்கிக் கடன் உதவி கிடைக்கும். மகளுக்கு திருமணத்தை சிறப்பாக முடிப்பீர்கள். மகனுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும். அவருக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். மகனுக்கு வியாபாரம் அமைத்து தருவீர்கள். வாகனம் புதிதாக வாங்குவீர்கள். வீடு மாறக்கூடிய அமைப்புகள் உருவாகும். பழைய நகையை தந்துவிட்டு புது டிசைன்களில் நகையை வாங்குவீர்கள். உறவினர்கள் நண்பர்களின் வருகையால் வீடு களை கட்டும். குலதெய்வ கோயிலையும் எடுத்து கட்டுவீர்கள். எங்கு சென்றாலும் மதிப்பு மரியாதை கூடும். சந்திரன் ராசிக்கு 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது இந்த புத்தாண்டு பிறப்பதால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறும். அவர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள். உங்களுடைய ஆலோசனைகளையும் ஏற்றுக்கொள்வார்கள். குடும்ப பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வார்கள். உங்களுடைய ராசிக்கு லாப வீட்டில் குரு அமர்ந்திருக்கும் போது இந்த புத்தாண்டு பிறப்பதால் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகளை எல்லாம் நனவாகும். திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக முடித்து காட்டுவீர்கள். பிரபலங்கள் அறிமுகமாவார்கள். குடும்ப வருமானம் உயரும். பழைய கடனை பைசல் செய்வதற்கு வழிவகை பிறக்கும். மூத்த சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். அரசு காரியங்கள் நல்ல விதத்தில் முடிவடையும். சிலர் அரசியல் தீவிரமாக இறங்குவீர்கள். மனைவி வழியில் உதவிகள் கிடைக்கும். ஆனால் 5/7/2015 முதல் குரு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் மறைவதால் திடீர் பயணங்கள் அதிகரிக்கும். திட்டமிடாத செலவுகளும் இருக்கும். அவ்வப்போது தூக்கம் குறையும். இனந்தெரியாத சின்ன சின்ன கவலைகள் வந்து போகும். அக்கம் பக்கம் வீட்டாருடன் அளவாக பழகுங்கள். மனைவிக்கு முதுகு வலி, இடுப்பு வலி, ஹார்மோன் பிரச்சனைகள் வரக்கூடும். நீண்ட காலமாக போக வேண்டுமென்று நினைத்திருந்த புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீர்கள். உங்களுடைய ராசியிலேயே ராகு அமர்ந்திருக்கும் போது இந்த ஆண்டு பிறப்பதால் அலர்ஜி இன்ஃபெக்ஷன் வரும். வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்கள். யூரினரி இன்ஃபெக்ஷன் வரக்கூடும். எனவே வெளியூர் பயணங்களின் போது சுத்தமான கழிவறைகளை பயன்படுத்துங்கள். பயணங்களின் போது எச்சரிக்கை தேவை. சிறு சிறு விபத்துகள் ஏற்படக்கூடும். பூச்சிக்கடி மற்றும் வைரஸ் மூலமாக காய்ச்சல் வரக்கூடும். உடலில் தடிப்புகள் வந்து போகவும் வாய்ப்பிருக்கிறது. ராசிக்குள்ளேயே 7/1/2014 வரை நீடிப்பதால் முன்கோபம் அதிகமாகும். நண்பர்களுடன் பகை வந்து போகும். தூக்கம் குறையும். மற்றவர்களுக்கு ஜாமீன் கேரண்டர் கையொப்பமிட வேண்டாம். உங்களுடைய ராசிக்கு 7இல் கேது அமர்ந்திருப்பதால் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வரும். அவ்வப்போது அலைச்சலும் இருக்கும். சின்ன சின்ன காரணங்களுக்கெல்லாம் இருவரும் மோதிக்கொள்ளும் சூழ்நிலை உருவாகும். சாதாரண விஷயங்களை பெரிதாக்க வேண்டாம். மனைவிக்கு பித்தப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து போகும். 8/1/2016 முதல் ராகுவும் கேதுவும் சாதகமாவதால் அது முதல் யோகம் பலன்கள் உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மோதல்கள் விலகும். ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அந்யோன்யம் அதிகரிக்கும். ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மற்றும் மார்கழி மாதத்தின் மையப்பகுதியில் வரை உங்கள் ராசிக்கு பகைக்கோளான செவ்வாயின் போக்கு சரியில்லாததால் இறுதிக்கட்டத்தில் இரத்தத்தில் ஹீமோகுளோபின், கால்சியம் பற்றாக்குறையும், மின்சாரம், நெருப்பால் சிறு சிறு விபத்துக்களும், சாதாரண வகையில் செலவுகளும், ஏமாற்றங்கள் வந்து நீங்கும். உங்களுடைய ராசிக்கு 8வது வீட்டில் சூரியன், செவ்வாய், புதன் ஆகிய 3 கிரகங்கள் நிற்கும் நேரத்தில் இந்த புத்தாண்டு பிறப்பதால் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாமல் திணறுவீர்கள்.
எங்கு சென்றாலும் தடைகள் இருந்து கொண்டே இருக்கும். சகோதர வகையில் மன வருத்தம் வரும். பூமி, சொத்து, பாகப்பிரிவினை பிரச்சனைகள் பெரிதாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். வீட்டு, மனை, விவசாய பூமி வாங்கும் போது தாய் பத்திரத்தை சரிபார்த்துக் கொள்வது நல்லது. மற்றவர்களை நம்பி பெரிய முடிவுகளை எல்லாம் எடுக்க வேண்டாம். உடல் உஷ்ணம் அதிகமாகும். நீர்ச்சுருக்கு, தசைப்பிடிப்பு, மூச்சு திணறல் வரக்கூடும். தலையில் அடிபட வாய்ப்பிருக்கிறது. இருசக்கர வாகனத்தை இயக்குவோர் மறவாமல் தலைக்கவசம் அணிந்து கொள்வது நல்லது. உங்களுடைய ராசிநாதன் புதன் பலவீனமாக இருப்பதால் சுற்றியிருப்பவர்கள் நல்லவர்கள் யார் அல்லாதவர்கள் என்பதை கண்டறிவதில் குழப்பங்கள் வந்து போகும். வியாபாரிகளை கடந்த வருடத்தை விட இந்த வருடம் அதிக லாபம் ஈட்டுவீர்கள். கடன் தொகையை நயமாக பேசி வசூல் செய்வீர்கள். கட்டுமான பொருட்கள், கன்ஸ்ட்ரக்ஷன், வாகன வகைகள், இரும்பு, உணவு வகைகளால் லாபம் அதிகரிக்கும். பங்குதாரர்கள் பணிவார்கள். வேலையாட்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். ஆனி, ஆடி, ஆவணி மாதங்களில் புது கிளைகள் தொடங்குவீர்கள். கடையை நவீனமயமாக்குவீர்கள். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். கார்த்திகை, மார்கழி, மாசி மாதங்களில் வியாபாரத்தை விரிவுபடுத்தி வழிவகை பிறக்கும். உத்தியோகஸ்தர்களை செல்வாக்கு கூடும். ஆனி, ஆடி மாதங்களில் சம்பள உயரும். உங்களுக்கு அடிக்கடி தொந்தரவு தந்த அதிகாரிகள் மாற்றப்படுவர். புது அதிகாரி உங்களுக்கு பக்கபலகமாக இருப்பார். உங்களுடைய கல்வி தகுதியை மேலும் மேம்படுத்திக் கொள்வீர்கள். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும். சம்பள நிலுவைத் தொகை, பாக்கி தொகை எல்லாம் கைக்கு வரும். மார்கழி, மாசி மாதங்களில் புது வாய்ப்புகள், எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்கும். சக ஊழியர்களின் உங்கள் வேலைக்கு பகிர்ந்து கொள்வார்கள். மாணவ மாணவிகளே, படிப்பில் ஆர்வம் பிறக்கும். அதிக மதிப்பெண் பெறுவீர்கள். நல்லவர்கள் நண்பர்கள் ஆவார்கள். வகுப்பாசிரியர்களின் அன்பையும் பாராட்டியும் பெறுவீர்கள். உயர்கல்வி நல்ல விதத்தில் அமையும். நீங்கள் விரும்பிய பாடப்பிரிவில் எதிர்பார்த்த கல்வி நிறுவனத்தில் சேர்வீர்கள். அரசாங்க உதவியும் கிடைக்கும். கன்னிப்பெண்களை உயர்கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். வேலையும் கிடைக்கும். உங்கள் ரசனைக்கேற்ப நல்ல வரனும் அமையும். திருமணமும் நல்ல விதத்தில் முடிவடையும். பெற்றோர் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள். உங்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வார்கள். அரசியல்வாதிகளே, அறிவுபூர்வமான சாதுரியமான பேச்சை கேட்டு சகாக்கள் மகிழ்வார்கள். பெரிய பொறுப்புகள், பதவிகள் தேடி வரும். தொகுதி, மக்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். தலைமையோ வியந்து பாராட்டும் அளவிற்கு உங்களுடைய களப்பணி சிறப்பாக இருக்கும். கலைத்துறையினரே, தள்ளிப்போன வாய்ப்புகள் தேடி வரும். மனக்குழப்பங்கள் நீங்கும். உங்களுடைய படைப்புகள் பலராலும் பாராட்டி பேசப்படும். விருதுகள் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. விவசாயிகளை, உங்களுடைய கடின உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கும். புது நிலம் வாங்கும் அளவிற்கு வருமானம் உயரும். வீட்டில் தள்ளிப்போன சுபகாரியங்கள் ஏற்பாடாகும். தென்னை, சவுக்கு, வாழை வகைகளால் ஆதாயம் அடைவீர்கள். இந்த தமிழ் புத்தாண்டு செல்வச் செழிப்பையும் ஓரளவுக்கு அடிப்படை வசதியையும் அதிகரிக்க செய்வதாக அமையும். பரிகாரம்: மதுரையில் அருளும் கள்ளழகப் பெருமானை தரிசியுங்கள். ஆரம்ப கல்வி போதித்த ஆசிரியர்களுக்கு இயன்ற உதவிகளை செய்யுங்கள்.